தெரியுதா பெருசாக்குறேன். திருப்பி க்ளோஸ் ஆயிடுச்சு. எழுபத்தி 79 சுரா இல்லையா? ஆமாங்க. எழுபத்தி 9ல நம்ம ஓ 30 அது விட واخرج ضحى واغطش ليلها واخرج ضحاها والارض بعد ذلك دحاها اخرج منها ماءها ومرعاها والجبال ارساها. والجبال أرساها متاعا لكم ولأنعامكم. என்ன சொல்றேன்னா, அதான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பலன் தருவதற்காக படிச்சோம் காலையில இல்லைங்களா? ஆமா, அதாவது அந்த இது வானத்திலிருந்து இறக்குற தண்ணி, அதன் மூலமாக வரக்கூடிய விளைச்சல், இது வந்து மத்தா அல்லக்கும் உங்களுக்கும், அது மத்தா ஒலியன் ஆமிக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் அது வந்து பிரயோஜனம் தரும். فإذا جاءت الطامة الكبرى ஒப்பிடுங்கள். 34 இரண்டாவது என்ன ஒரு தாமத்துல் குப்ரா இரண்டாவது சூறுங்கிறாங்க. மறுமை பேரமளி. ஆமா, தப்சீல் எழுதுறாங்க, சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுவார்கள், நரகத்திற்கு போறதுக்கு தகுதியானவர்கள் நரகத்திற்கு அருகில் கொண்டு வரப்படுவார்கள். அதுதான் ஃபைதா ஜாஅத்தி தாம்மத்துல் குப்ரா என்பதாக சொல்லுவாங்க. தாமனா பயங்கரமான அழிவுங்களா? ஆமா, பயங்கரமான ஒரு நிகழ்வு. குப்ரா பெருசுன்னா, குப்ரான்னா பெருசுன்னு தெரியும் நமக்கு. குப்ரா குப்ரா ஜா தாமனா கியாமத்தினால ரெண்டாவது சூர்னு சில இடத்துல போட்டிருக்காங்கல்ல, அது கரெக்டா? அதுதான் சொன்னேன், ரெண்டாவது சூர்னு சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் சூர்ல எல்லாம் படுத்துருவாங்க, கம்ப்ளீட் அவுட். ரெண்டாவது சூர்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்ட. அதே ஏன் வந்து அழிவுங்கிறாங்க? ஏன்னா இல்ல, அதையும் பயங்கரமான அழிவுன்னு ஏன் சொல்றாங்க? ஆமா ஆமா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறதுன்னா சும்மா வாண்ணா இல்ல, அது மாபெரும் அமளிதான். அமளியா அழிவுங்களா?
ம், அதாவது அண்ணே, ம். அந்த அமளி வந்து கெட்டவர்களுக்கு அழிவு. ஆமா. அந்த இடத்துல வந்து அமளிதான் அசல் அர்த்தம். ம்ஹும். திடுக்கிடும் ஒரு நிகழ்வு. ம்ஹும். ஆனால் அந்த திடுக்கிடும் நிகழ்வு பாத்தீங்கன்னாக்கா கெட்டவர்களுக்கு அது ஒரு அழிவு. ஏன்னா அவங்க நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க தானே அதுல. அது நல்லவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டேனே. ம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு முன்னாடி கொண்டு விடப்படுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு முன்னாடி கொண்டு தஃசீர்ல போட்டேன். ஆ. அமளின்னு தான் சொல்ல, அழிவுன்னு சொல்ல அந்த டிரான்ஸ்லேஷன் போட்டுருக்காங்கல்ல, மாபெரும் ஆஹ் அழிவுன்னு போட்டுக்கிறது அவங்க தப்புன்னு நினைக்கிறேன். அமளி ஆமா, வந்துருக்கு. அதாவது அமளிதான் கரெக்டான ஒரு ஆ, மீனிங். அதுல ஒரு இது இருக்கு. எந்த டிரான்ஸ்லேஷன்ல போட்டுக்கிறாங்க அது 34 ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? ம். தெரியுது. இந்த இந்த யாரு? வேர்ட் பை இல்ல வேர்ட் பை வேர்டா போட்டிருக்காங்கல்ல, தாமான கீழே. ஆமாண்ணே, நான் கேட்கறது என்னன்னாக்கா, இது வந்து எந்த ஐஎஃப்டியா யாருன்னு கேட்டேன். இல்ல எதுலயுமே போடல, தப்பா பண்ணிருக்காங்க. அதுல எல்லாத்துலயுமே அமளி அமளி அமளின்னு தான் இருக்கு. என்ன? ஆஹ் இந்த வேர்ட் பை வேர்ட்ல மட்டும் அழிவுன்னு போட்டிருக்காங்க. ஓ அது ஒரு சரி. மிஸ்டேக் போல. வேணா நம்ம அவர் இங்க ரியாஜிட்ட சொன்னா மாத்திடுவாரு. இந்த போட்டோ எடுத்துக்கிறாரா? சரி. அமளி, பெரிய அமளி. ஆமா ஆமா, ம். இதுதான் கரெக்டானது. ம். யௌம ததக்கருல் இன்சானு மாசா. யௌம யததக்கருல் இன்சானு மசா. ஆமா. அஹ், மனுஷன் இந்த உலகத்துல என்னென்னலாம் அசல்ல சானக ம். எதெல்லாம் முயற்சி செஞ்சு ஓடுனானோ, எதெல்லாம் செஞ்சானோ எல்லாத்தையும் அவன் நினைச்சு பார்ப்பான். ஆமா. சைல இருந்தா சா. அஹ், அதான் எதக்கருக்கும் எத்ததக்கருக்கும் சொல்றாங்க எல்லாத்தையும். அதாவது ஏ டு இசட். எடுத்து. எதக்கருன்னா சில விஷயங்கள்ங்களா. என்ன? ஆமா ஆமா. ஏ சி டி இசட், அது எதக்கரு. அந்த மாதிரி பர்டிகுலர் எத்ததக்கருன்னா ஃபுல். ஹோல். புர்ரிஜத்தில் ஜஹீம் லிமை யரா. வெளியாக்கப்படும் ஜஹீம் இங்க லிமை யரா. பாத்தீங்கன்னா, ம். கண் முன்னால். ஓ புர்ரிசத்தில் ஜஹீமு லிமையரா, தர்ஜுமா என்ன போறாரு, ஆமா. காண்பவருக்கு நரகம் இன்னும் வெளியாக்கப்படும் அப்படின்ற. இப்போ புர்ரிசத் பரச அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரதான் பரசன்னுவாங்க. ஆ. இப்ப தப்சீர்லயே என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ஹீரத்தில் ஜஹீம், ம். ஒவ்வொரு ஹீரத்துல நரகத்தை வெளியாக்கப்படுன்றான். ம். சோ அல்லாஹ் வந்து நரகத்தை வேறொரு இடத்துல படைச்சு வச்சுக்கிறான். ம். அதை இழுத்துட்டு வந்து மாஷர்ல இவங்க முன்னாடி நிக்க வச்சிருவான். ஆ. ம். அல்லாஹ் அதெல்லாம் ஈஸி தானே. ம். ம். நரகம் ஒரு இடத்துல இருக்கு, அங்கதான் இவங்க எல்லாம் போனோம் அப்படிலாம் கிடையாது. ம். 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 இடத்த ஸ்பேஸ பெருசாக்கிடுவான். ம். இவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, ம். நீட்டா நரகத்தை இழுத்துட்டு வந்து இங்க வச்சிருவான். பாருடா, இங்க தானே நீங்க எல்லாம் போக போறீங்க அப்படின்ட்டு. ம். ம். இன்னும் கொஞ்சம் பயத்தை அதிகமாக்கும்ல. ம். அதனாலதான் வந்து சில ம். முஃபஸிரீன்கள் வந்து உதுஹிரத், அதாவது சீக்கத், நரகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுப்பான், இழுத்து இழுத்து கொண்டு வந்து இழுத்து கொண்டு அப்படின்னு. ஜஹீம்னா கூட அது இன்னொரு மீனிங் இருக்கலாம். அதாவது சிங்கத்தோட அந்த கண்கள் இருக்கு இல்லைங்களா. சிங்கம் வந்து அந்த தன்னோட இரைய பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்குது இல்ல கண்ணு. என்ன? அந்த மாதிரி கூட ஒரு அர்த்தம் அப்படி ஜஹீம்ங்கிறது சொல்லுவாங்களாம். என்ன? ஸோ அதான் அல்ல அந்த சிங்கத்தை இழுத்துட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நரகத்தை. அந்த இறைய சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. லிமை யரா, பார்ப்பவருக்கு. அங்க எல்லாருக்குமே அந்த பார்ப்பவர். காலைல ஒரு பாயிண்ட் ஒண்ணு படிச்சோம், அது மறந்துட்ட பாருங்க. இப்ப டக்கு நீங்க சொன்ன ஞாபகம் வருது. இந்த ஃப்ரௌன் வந்து அனிமல் மாதிரி மக்களை ட்ரீட் பண்ணான்னீங்களேப்பா, பயங்கரமான விஷயம் அது. அதெல்லாம் பாயிண்ட், அதெல்லாம் மாஷா அல்லாஹ். நல்லது நல்லது, மாஷா அல்லாஹ். நரகத்தை வந்து சிங்கத்தை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து இழுத்து ஆமா ஆமா. எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு those who see. மனிதர்கள் கண்முன் நரகம் கொண்டு வந்து வைக்கப்பட்டு விடும். காண்பவருக்கு நீங்க சொல்ற, காண்பவருக்குன்னா பார்ப்பவர் ஒருவருக்கும். அதாவது எப்படின்னா, அந்த கூட்டத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து மறுமை நாள் வரை
எவ்வளவு பேர் மூத்து ஆனாங்களோ, எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்களோ, வந்தாங்களோ, போனாங்களோ, அவங்க எல்லாருமே காண்ற மாதிரி, யாருக்கும் மறைச்சிக்காது. எல்லாரும் எனக்கு சரியா எல்லாரும் ஆஹ் நரகத்தை என்- பார்ப்பாங்க. எல்லாரும் நரகத்தை ஆஹ் பார்ப்பாங்க. ஆமா ஆமா, எனக்கு சரியா தெரியல, எனக்கு சரியா தெரியல, நீ கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்க பாப்போம், தள்ளுப்பான், அதுக்கு பேச்சே இல்ல. எல்லாத்துக்கும் கிளியரா தெரியற மாதிரி எல்லாம் வச்சிருவான். இப்ப நான் நினைக்கிறேன், அப்ப கொஞ்சம் மேல வைப்பானோ, மேல கொஞ்சம் அப்படி மேல வைப்பானான்னு கேக்குறேன், எல்லாம் அப்படி பாத்துக்கிற மாதிரி. மேபி அல்லாஹ் ஆலம் இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா வானத்தை மேல வச்சுக்கிறேன், எல்லா நாளையும் பார்க்க முடியுது. நம்ம தான் ஒரு ஒரு ஸ்க்ரீன் ஒரு ஒரு மேடை போட்டு நம்ம நீங்க சொல்ற மாதிரி என்ன கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுதுல்ல என்ன ஆமா ஒரு மேடையில் ஒரு ஹை நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஹையான பிளேஸ்ல ஆமாண்ணே, வச்சாக்க எல்லாத்துக்கும் தெரியுது. ஆமா ஒரு ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீன் போட்டு காமிச்சாலும் எல்லாரும் தானே பார்க்குறோம். தெரில என்ன நினைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி எல்லாம் கதை ஈஸி தானே. கண்டிப்பா. அதான் வந்து காணும் வகையில் பார்ப்போருக்கு காணும் வகை நரகத்தை வெளிப்படுத்தப்படுகின்றான். அம்மாமன் தகா, எவன் யாரும் வரம்பு மீறினாரோ. இப்ப வந்து அந்த நரகத்தை பத்தி சொல்லிட்டு அந்த நரகத்துக்கு போறவங்க யாருன்னு சொல்ல வரான். அவங்களுடைய சிஃபாத்துகளை கொஞ்சம் சொல்லி காட்டுறான். நரகத்தை பத்தி சொல்லிட்டான். இப்ப நரகத்திற்குரியவர்கள் யாரு அத பத்தி சொல்லிட்டு வரான். ஃபஅம்மாமன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபைன ஜஹீம ஹியல் மஅவா. அத சொல்றான். ஃபிரௌன் தான் முதல்ல தகா தகா நல்லா சொல்லிட்டு இருக்கான் அதுல. ஆமா, அந்த உச்சக்கட்ட தகாவுடைய உச்சக்கட்டத்துல இருந்தவன் அவன் தான். அநியாயம் வரம்பு மீறுதலுடைய முழு உருவம் அவன். மேலும் வஆஸரல் ஹயாத்தத் துன்யா, அல்லாஹ் அக்பர். அதாவது அந்த 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 ஃபிரௌனுடைய குணங்கள் உள்ள எல்லாரையும் அப்படி கூட சொல்லலாம். வரம்பு மீறுறவங்க எல்லாரையும். ஆமா ஆமா, அதாவது குர்ஆனுடைய வசனம் வந்து வெறும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, கியாமத் நாளுக்கும் வரும். ஃபிரௌனியத், அந்த ஃபிரௌனியத், அந்த ஹாமானியத், அந்த நம்ரூதியத், என்ன சொல்றீங்க, எல்லாம் யார் யார்கிட்ட இருக்கோ எல்லாமே அது வந்துடும். அது எதை செய்ய வேணான்னு சொல்லணும் அதெல்லாம் செய்யறது மெயினா ஷிர்க்கு தான் இல்லைங்களா. முஷ்ரிக்குகள். ரெண்டாவது வந்து பெரும் பாவங்கள் செய்யறவங்க இல்லைங்களா. கொலை செய்யறது, வட்டி, ஜினா, அது செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்காம அப்படியே இறந்து போனவங்க இல்லைங்களா. அல்லாஹ் காப்பாற்றணும். ஆசரல் ஹயாத்த துன்யா, மேலும் வரம்பு மீறதோட நின்றுக்க மாட்டாங்க, உலக வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்துப்பாங்க. அப்படின்னா என்ன, இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் தருவாங்க. என்ன, மறுமைய கம்ப்ளீட்டா அவங்க ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க. துன்யாங்கிறது வந்து இப்படின்னு சொல்லணும். துன்யா வந்து கீழ்த்தரமான இல்ல. ஜஹீம் ஜன்னா வந்து ஆலியா மேல இருக்கு இல்லையா. துன்யா வந்து கீழே இருக்குது இல்லைங்களா. உயர்ந்தரமா அது நல்ல ஒரு வாழ்க்கைக்காக விட்டுட்டு இந்த வாழ்க்கைக்காக முன்னுரிமை தரணும் சொல்றாங்க பாருங்க. முன்னுரிமை, அதாவது சொர்க்கத்துக்கு போறதுக்கு இது செஞ்சா போகலாம், இது செய்யலைன்னால் அல்லாஹ் சொன்னதெல்லாம் செஞ்சா போகலாம், அல்லாஹ் செய்ய வேணான்னு சொல்லதெல்லாம் செய்யாம இருந்தா போகலாம். அதுக்கு மாத்தமா எல்லாம் செய்யறது இல்லை, செய்ய வேணாங்கிறது செஞ்சது. அந்த மாதிரி ஆளுங்களை சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கைக்காக இங்கேயே இருக்க போறோம், முன்னுரிமை தராம துன்யா, அதான் இன்ஃபீரியர் லைஃப். துன்யாங்கிறது வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத கீழான வாழ்க்கை முன்னுரிமை கொடுத்தானோ, மேலான வாழ்க்கையை விட்டுட்டு அதாவது இப்ப வந்து நம்ம மனுஷனே வந்து ஒரு 2 பொருள் காட்டுறாங்க. இது ரொம்ப டாப், இன்னொன்னு ரொம்ப சாதாரணது. இப்ப இவன் டாப்பானது எடுப்பானா சாதாரணது எடுப்பானா? டாப் தான் எடுப்பான். யாரா இருந்தாலும் பிரியாணியா இல்ல உனக்கு இது வேணுமாப்பான்னு கேட்டாக்கா, உப்புமா வேணுமானா எவன் உப்புமாவை தொடுவான்? நாய் கூட தொடாது உப்புமாவை. அப்போ அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், ஆகிரத்து ஒண்ணும் இல்லவாப்பா, ஆகிரத்துக்கு முன்னாடி உலகம் ஒண்ணும் இல்லவாப்பா, நீ வந்து ஆகிரத்தை தேர்ந்தெடுத்துக்கன்றான். இன்னல் ஜஹீமு ஹியல் மாவா,
நம்ம அதுவே நிச்சயமா அதுவே ஒரு ஒதுங்குமிடமாகும். யாரு அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒதுங்கிவிடம். புத்தம் மதுவான என்ன மாவான்னா தங்குற இடமா? தங்குற இடம். அப்போ அவங்களுடைய பிளேஸ் எப்படி? இப்போ நமக்கு எங்கதான் வெளில போனாலும் நம்ம நைட்ல எங்கன்னா வந்துருவோம், வீட்டுக்கு வந்துருவோம். ஏன்னா நம்முடைய தங்குமிடம் ஹவுஸ், வீடு. அந்த மாதிரி அந்த நரகவாசிகள், அந்த வரம்பு மீறியவர்கள், உலகத்தை தேர்ந்தெடுத்தவர்கள், அவர்களுடைய தங்குமிடம் இதுதானே நரகம். அந்த இந்த காபீர்கள் கிண்டலா சொல்றாங்கல்ல, இது அது ஒரு இந்த மாதிரி அது ரொம்ப ஒரு மோசமான இடம்னு அவங்க சொல்றது இப்ப எல்லாம் வந்து திருப்பி சொல்றாங்க இங்க. அப்ப அங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப நான் உன்னை கிண்டல் பண்றேன் அப்படின்னு. இது ஒரு சர்க்காசம், அவங்களை கேலி செய்யறது என்ன. அம்மாமன் ஹாஃபா மக்காம ரப்பிஹி வனஹல் நஃப்ஸ். அடுத்த உடனே நல்லவர்களுடைய இதை பத்தி பேசுறோம். மேலும் எவர் தன் இரட்சகனின் சந்நிதி அவன் முன் நிற்பதை பயந்து மனோ இச்சையை விட்டு தன் ஆத்மாவை தடுத்துக் கொண்டார் அவர் இன்னல் ஜன்னத்தல் ஹியல் மாவா. அவர் வந்து சொர்க்கத்துல இருப்பாரு. யார் வந்து தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டும் அப்படின்ற அந்த நிலையை பயப்படுவார். மகாம ரப்பின்னு நாளை மறுமையினால ரப்புக்கு முன்னாடி நான் போய் நிக்கணும் அப்படின்ற நிலைய அதை இப்னு கையும் அழகா சொன்னாருன்னு. இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு, தொழுகையில நிற்கும் போது யாரு நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் நிக்கணும், அதனால இந்த நிலை கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இறையச்சத்தோடு நின்றாருன்னா நாளைக்கு அவர் பதட்டம் இல்லாம நிக்கலாம். இன்னைக்கு இறையச்சத்தோடு நின்றா, இன்னைக்கு இறையச்சம் இல்லாம அல்லாஹ் பாதுகாக்கலாம், ஒரு முகஸ்துதிக்காக இல்ல ஒரு இதுக்காக வேண்டி தொழுதாருன்னா நாளைக்கு அவர் அல்லாஹ் முன்னாடி எப்படி நிப்பாராம்? பதற்றத்தோடு நிப்பாரு. கூட சொல்ல. இது எப்படின்னா தன்னோட நப்சாவே அவங்க நினைக்கல, இது ஒரு ஒரு எதிரி மாதிரியே நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த மூமின்கள் உலகத்துல. இது ஏன் நப்சு கிடையாது, வெளியால இது வந்து இது சொல்றத கேட்க கூடாது நப்ச, அப்படி கூட ஹூட் சொல்லல அப்படின்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த நப்ச ஹூ சொல்லல நப்ச ஒரு ஒரு தேர்ட் பர்சன் சொல்றாங்க, மூன்றாம் நபரை மாதிரி ட்ரீட் பண்றாங்க அவங்களோட மனச. அனில், அதாவது வீணான ஆசைகளில் இருந்து அனில் ஹவா என்ன இச்சையை விட்டு யார் ஆன்மாவை தடுத்து வைப்பாரோ, சரீர இச்சை, சில இடத்துல சரீர மன இச்சை, எல்லா இச்சையும் இல்லைங்களா, மனசு கேட்கறது, வயிறு கேட்கறது, கண்ணு பார்க்கறத வந்து நம்ம அது போற போக்குல விடுறது வந்து நம்ம நிறைய நடக்குதுல்ல. நமக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபோன் எடுப்போம், ஒரு விஷயத்துக்காக ஃபோன் எடுப்போம், அது பார்த்தீங்கன்னா எங்கேயும் கொண்டு போயிடும். எந்த ஒரு சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் எல்லாம் காப்பாற்றணும். அந்த நப்சு என்ன செய்யும், ஒரு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப்ல குரூப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அதை போய் பார்த்துட்டு இருப்போம், முக்கியமான வேலை கெட்டு போயிடும். இந்த உலகத்திலயும் அது நஷ்டம். நிறைய நேரத்துல உதவாத விஷயத்த உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா. சரீர இச்சைகள், மன இச்சைகள், அதை பாதுகாத்துக்கிட்டாலே 2 உலகமும் சொர்க்கமா இருக்கும், மறு உலகமும் சொர்க்கமா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. சில பேர் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அதான் சொல்றாங்க, எவர்கள் தங்களுடைய நஃப்ஸிடத்தில் போராடி ஜெயித்து விடுவார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே சொர்க்கத்தில் இருப்பார்கள். எனவே எவர்கள் இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் இருப்பார்களோ அவர்கள் தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்படின்றார்.
ஆமா. உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம இப்ப இனிப்பு சில பேர் டாக்டர் சொல்லுவாரு, "நீ ஸ்வீட் சாப்பிடாத" அப்படின்னு. என்ன? அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன? ஸோ, அது சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ, அதேதான். அதனால வந்து உடம்பும் கெட்டு போயி என்ன? அது ஒரு உதாரணம். வாய கட்டுறது, கண்ண கட்டுறது, என்ன? எல்லாம் இருந்தா தான் வந்து ஒரு மறு உலகத்துல நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் அப்படிம்பாங்க. இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபைனல் ஜன் ஃபைனல் ஜன்னத்தல் ஹியல் மஅவா. ஆமா. இந்த மாதிரி யார் வந்து ம். தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி, ம். தன்னுடைய சரீர இச்சையை, மனோ இச்சையை ம். தவிர்த்து அல்லாஹுக்கு பயந்து இருப்பாரோ, அவருடைய தங்குமிடம் இதுதான். ம். சொர்க்கம். ம். அப்போது சுவனம் அதுவே. ஜன்னா. ஆ. மாஷா அல்லாஹ். 2 மாவா சொல்றான் அல்லாஹ். மேல ஒரு மாவா, ஆமா. மேல ஜஹீமும். ஒரு மாவா, கீழ ஒரு மாவா. ஆமா. எந்த மாவான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுறான். ம். அல்லாஹ் அக்பர். நம்ம அதாவது நமக்கு நமக்கு சாய்ஸ் குடுத்துட்டான். ஆமா. என்னண்ணே உண்மையிலே என்ன ம். குரான ஒருத்தவரு காலி உள்ளத்துல படிச்சார்ன்னா அவருக்கு ஹிதாயத் கிடைச்சிரும். ஆமா. அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட. ஏன்னா, அல்லாஹ் எவ்வளவு கிளியரா சொல்றான் பாருங்க. ஆமா. பாருப்பா, நீ இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கலாம். ஆனா ஆமா. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இது இருக்கும், அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அது இருக்கும். எங்க போகணும்னு நீயே தேர்ந்தெடுத்துக்கோ. அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் சொல்றேன் இல்லையா? அர்-ரஹ்மான் உலகத்துல வந்து எல்லாருக்குமே வந்து அல்லாஹ் தங்குமிடம் குடுக்குறான். நான் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு. மறு உலகத்துல வந்து நிர்-ரஹீம். ஒன்லி நல்லவங்களுக்கு மட்டும் தான் சொர்க்கம். அங்க வந்து கண்டிப்பா. பாரமான இருக்க மாட்டான் அல்லாஹ். அ. அ. يسألونك عن الساعة أيان مرساها. எப்போது ஏற்படும்? எப்போது நிலைபெறும்? அ கேட்குறாங்க. ம். இதுவும் அந்த அந்த முர்சாஹா, இந்த மலைய சொல்றான்ல அல்லாஹ் சொன்னது அர்சாஹா, வல் ஜிபால ஆ, அர்சாஹா. அதே வார்த்தை யூஸ் பண்றாங்க. எப்போ நிலை பெறும்? ஆ, எப்போது வந்து ஆ. ஸ்ட்ராங்கா வரும்னு கேட்குறாங்க. கண்டிப்பா. ஃபீம அன்த மின் மன் திக்ராஹா. அதைப் பற்றி இதில் இருக்கிறது. நமக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். பற்றி உன்னது பணியல்ல சொல்றாங்க. நீங்கள் ஏன் கூற வேண்டும் அப்படிங்கிறான். ம். உங்களுக்கு வந்து ரசூல் வேதத்த வழங்குறது தான் உங்களோட வேலை. என்ன? அது ஆமா. ஓ! இதுல வந்து நம்ம நம்ம வேலைய செய்யணும். என்ன? யாரும் எதுவும் தெரியாத கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துடணும். அதுவும் ஒண்ணு இருக்கு பாருங்க. அது நமக்கு ஒரு படிப்பினை. தெரியாத விஷயங்கள தெரிஞ்ச மாரி காமிச்சுக்கிறதோ, ஆ மத்தவங்கள வந்து சில பேர் குழப்பி விட்டுருவான். ரூட்டே தெரியாது. என்ன? இப்படி போய், அப்படி போய், அப்படி போய் அப்படின்ட்டுருவானுங்க. அதேதான், அதேதான். என்ன? இப்படி நடக்கும். கெஸ் பண்றது, கெஸ் ஒர்க்கு. தெரிஞ்சத தெரியும்ன்னு சொல்லு, தெரியாதத தெரியாதுன்னு சொல்லு அப்படிம்பான். ம், ம். இதுவும் நமக்கு ஒரு படிப்பினை மாரி எனக்கு தெரியுது. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! டாக்டர் டாக்டர் வேலைய செய்யணும். அ எ ஆடு க என்ஜினியர் என்ஜினியர் வேலைய செய்யணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அ தெரிஞ்சத பத்திலாம் பேசுறாங்க. நல்லா பயணம் கவனமா இருக்கணும். ஸ்பெஷலா இன்டர்நெட்ல ஆ, சொல்லி ஒரு ஃபேமஸான ஒருத்தர் பேச்ச கேட்டு, அல்லாவுடைய நாட்டம் அவர் மௌத்தா போயிட்டாரு. என்ன? ஆ. மருந்தே சாப்பிடாம என்ன? அ தப்புல்ல. கிட்னி கிட்னி வீணா போய் அது வந்து 50 வயசுலயே இறந்து போயிட்டாருங்க. என்ன? அல்ல. தேவையில்லாதல்ல இதெல்லாம். அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு. என்ன? மருந்து சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாருங்க அவர் கொஞ்ச நாளு. என்ன? ஆ வந்து சும்மா ஒரு கரெக்ட்டான டாக்டர்ட்ட போய் கரெக்ட்டா சும்மா YouTube. மொத்தத்துல இந்த ஆமா, யூடியூப்ல நெறைய பேர் கெட்டு போயிடுறாங்க. ஆமா. நமக்கு நமக்கு வந்துன்னு ம், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்கன்னா, ம். யூடியூபை அந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம எப்படி அணுகணுன்ற ஒரு இல்மு முதல்ல நமக்கு வேணும். ஆமா. ம். என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, அதுல எல்லாமே பேசுவாங்க. ஆமா. எல்லாமே பேசுவாங்க. சில ம், பேர் சொல்றான். என்ன தெரியுமா ம், சொல்றாங்கல்ல? நீ ம், பிரசவம் பார்க்கறதுக்கு ம். ஹாஸ்பிட்டலுக்கே போவாத. நீயே வீட்ல
பிரசவ பாத்துக்கோ மனைவின்றான். என்ன ஆகும் கதை? நல்லாவே. என்ன சில பேர் ஆகும்? சில பேர் என்ன செய்றாங்க, அந்த மாரி வந்து அக்குபஞ்சர் எல்லாம் செய்றாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த மாரி எங்க ஊர்லயும் 1, 2 பேர் வீட்லயே பிரசவம் பார்த்து, எந்த ஊசியும் போடாம அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல ப்ரொஃபஷனலான ஆள்னா ஓகேண்ணே. ஆமா. சும்மா இந்த கத்துக்குட்டிங்க ஒண்ணும் தெரியாதவங்கள நானும் பண்றேன்னு பண்ணா என்ன ஆகும்? ஆமா. டேஞ்சர் தான் அது. அது ஆபத்துல. அந்த அந்த காலத்துல பண்ணாங்க. தெரியாம நெறைய மவுத்தம் நடந்துச்சு. நெறைய பிள்ளைங்க இறந்து போயிரும். ஆமா. டெக்னாலஜில வந்துட்டு அதனால நம்ம தெரியாத விஷயங்கள வந்து ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு, அது ஒரு உங்கள்ட்ட கேட்குறாங்க. அத வந்து நீங்க இன்னும் ஏன் கூறணும்? அவங்க ரசூலா எப்போ மரும கே சொல்லியிருக்கலாம் அவங்க இல்லையா? அவங்க வந்து ஸ் தேவையில்ல அப்படிங்கிறான். அ நீங்க கண்டிப்பா, வந்து உங்களோட கண்டிப்பா. வேலை கிடையாது. அவங்க வேலை. இது உன்னுடைய டியூட்டி கிடையாது இது. ஆமா. என்னென்ன டியூட்டியோ அந்தந்த வேலைய பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியம்ண்ணே. ஆமா, இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறது, மூக்க நுழைக்கிறது தான் ஆமா. பல பிரச்சனைக்கு காரணமே. ஆமா. இலா ரப்பிக்க முன்தஹாஹா. அதன் முடிவு இலா ரப்பிக்க முன்தஹாஹா. முன்தஹான்னா முடிவுங்களா அது? ஆமா. இன்தஹா இன்தஹின முடிவு. ம்ஹ்ம். முடிவு கன்க்ளூஷன் அதோடைய ம். சிராத்துல் முன்தஹான் அது என்ன அது பாலம் அது வேறங்களா அது? ம். அ அது சிதறத்தில் முன்தஹா. சிதறத்தில் முன்தஹா. அதாவது அதுவும் அதுதான். ஆ. இந்த சிதறத்தில் முன்தஹா. ம். முன்தஹான்னா அது ஒரு டெட்லைன். அந்த ம். டெட்லைன் வரைக்கும் தான் ஜிப்ரீலே போ முடியும். அதுக்கு மேல போ முடியாது. ம். அதுவும் ஒரு எண்டு. எல்லை. அதாவது எண்டு. படைப்புகளுடைய எண்டு. ம். ம். படைத்தவன அதுக்கு மேல போ முடியாது. நான் ரசூலா மட்டும் போயிட்டு இருந்தாங்க. ம்ஹ்ம். அதுக்கு பேர் தான் சிதறத்தில் முன்தஹான்னு. சோ முன்தஹா. முன்தஹான்றது ஒரு எண்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஓ! ம். இன்னமா அன்த முன்திரு மை யக்ஷா. இன்னமா அன்த முன்திர் மை யக்ஷா. நீங்க எச்சரிக்கை செய்யக்கூடியவர் மட்டுமே. பயப்படுவோருக்கு. ம். இன்னமா அதாவது ம். உங்களுக்கு அந்த நேரத்தை அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே ஆகும். ம். உங்களுடைய பொறுப்பு நபியே என்னன்னா, ம். மறுமையை பத்தி எவ்வளவு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்க வார்னிங் கொடுங்க. மட்டும்தான். ஆமா. அவ்வளவுதான். ம். அந்த முந்திர் மை யக்ஷா. அதுவும் பயப்படுறவங்களுக்கு மட்டும் தான். அது எல்லாருக்கும் கிடையாது. அதுக்கு சொல்ற வேலை தான் எல்லாத்துக்கும் கிடையாது. அது வந்து இல்லன்னா நீங்க விட்டுட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். ஒரு ஆளே போய் அ பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இது அடுத்த சூறால அல்ல அடுத்த அபஸால கொண்டு வருவான் இத ஃபர்ஸ்ட்டு நீங்க ம். வந்து சூரா காஃப்லயும் வரும்னு நெனைக்கிறேன். உங்களுடைய உயிரையே மாய்த்துக் கொள்வீர்கள் போல இருக்கே. என்ன அ ஆமா, ஆமா, ஆமா. அ 2வது வந்து இந்த அபஸ வத்தவல்லான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கத்து குறைஷிகள்ட்ட பேசும்போது ஒரு சஹாபி ஆமா, அவங்க வந்து அப்துல்லா இப்னு அவங்க உம்மு மக்தும் ஆமா, வந்துருவாங்க. ஆமா. அவங்களுக்காக வந்து இவரு பயப்படுறவரு, அவர் பயப்படுறாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிங்கிற இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா. அதெல்லாம் அத அப்ப பார்ப்போம். இது இர்ஷாஹா முன்திர். நமக்கு என்ன படிப்பினைனாலும் இது வந்து மார்க்கத்த எடுத்துக் சொல்லும்போது, அவன் வந்து சொல்றது தான் வேலை நமக்கு. இல்லைங்களா? என்ன? ஆ சொல்லணும். அதையே வந்து அவன் எடுத்துக்கிறான், எடுத்துக்கலைன்னா மனசு உடைஞ்சிர போயிடும். நம்ம உடைஞ்சிரக்கூடாது. என்ன? ஆ. சரி இவ்ளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே! இவ்ளோ சொல்லியிருந்தா எப்படி நல்லா ஆயிருப்பானே! என்ன சொர்க்கத்துக்கு ஆமா, போயிருப்பான். ஆமா. இனி என்ன? நெறைய பேருக்கு அதுதான். ஆமா. என்னடா நம்ம சொல்லியும் அவன் கேட்கலடா கேட்க அப்படின்னுவான். மாட்டேங்கிறாங்க. அதனால இவனே வந்து மாற்றிக்கிட்டு, இவன் வந்து இவன் வீணா போயிருவான். என்ன? அ அத சொல்லுங்க. அ இவர் நல்லா இருந்தா தான் மத்தவங்க நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா? என்ன? கண்டிப்பா. ம். சரி அது வந்து அத பார்த்து தான் செய்யணும் ஒவ்வொரு இடத்துலயும். இடம், பொருள், ஏவல்ன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நம்ம விட்டுட்டும் அதாவது போயிடக்கூடாது. அது சமூகம் லீடர் ம். அதாவது வந்துன்னு லீடர் வந்து தன்னுடைய கீழ இருக்கக்கூடிய நார்மல் பீப்புளுக்கு ரொம்ப அவசியம். ஆனா லீடர் லீடரா தான் இருந்திருக்கணும். லீடர் இவங்கள மாரி இறங்கிட்டாருனாக்கா, அப்புறம் இவங்கள லீட் பண்றதுக்கு ஆள் இருக்காது. ஆமா. ம். ஆமா. லீடரு வேலைய வந்து அந்தந்த வேலை அதுவும் வந்து இந்த வே ரோல கரெக்ட்டா பார்த்துங்க. எமோஷனல் ஆயிட வேணாம் அப்படிங்கிறான். நல்லா. ஆ
கஅன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பஸு இல்லா இந்த அஷ்யத்துஹா. அதனை அவர்கள் கண்ணால் காணுவார்கள், மாலையிலோ அல்லது அதன் முற்பகலிலோ ஒரு சொற்ப நேரமே தவிர தங்கியிருக்காது போன்று அவர்களுக்கு தோன்றும். எதை காணும்போது? அந்த அதாவது அவர்கள் அந்த பயங்கரமான நிகழ்வுகளை, இந்த தாமத்துல் குபுராவ, நரகத்தை அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய உலக லைஃப பார்த்தாக்கா, அல்லாவே நம்ம என்னடா ஒண்ணுமே வாழல, இதுதான்டா வாழ்க்கை. நரகத்துக்கு போனா இனி சதாவும் நரகத்தை இருக்கணும், சொர்க்கத்துக்கு போனா சதாவும் சொர்க்கத்தை இருக்கணும். சேச்சா நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்முடைய உலக லைஃப்ல. அவங்களுக்கு அந்த உலக லைஃப் வந்து அஷியா அவ்வாஹா மாதிரி இருக்கும். ஒரு மாலை பொழுதோ அல்லது ஒரு முற்பகல் மாதிரி போயிடுச்சான். ஆமா. இல்ல இது அல்ல, இதுக்கு பதில் சொல்றான் போல தெரியுது. கேட்கறாங்கல்ல, ஃபீமா எப்போ நிலை பெறும்னு கேட்கறாங்க. என்ன அது நிலை பெறும்போது என்ன மறுநாளோ அரைநாளோ என்ன தங்கின மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தூரத்துலலாம் இல்லை அது அப்படின்னு நல்லா சொல்ற மாதிரி தெரியுது. ரொம்ப ரொம்ப நாள்லாம் கிடையாதுடா என்ன, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அர்த்தம் வருதுங்களா? இல்ல இங்க வந்து அந்த இதுதான் நான் சொல்றேன். அதாவது தப்சீலையும் அதான் போடுறாங்க. என்னன்னு சொன்னாக்கா அந்த நம்ம வந்து படிச்சிருக்கோம். மறுமையினுடைய ஒரு நாள் வந்து உலகத்தினுடைய 1000 வருடங்களுக்கு சமம். அப்போ அந்த பெரிய உலகத்தை, பெரிய சொர்க்கத்தை, பெரிய நரகத்தை பார்த்துட்டு, ஆஹா உலகத்துல நம்ம என்னப்பா அது வெறும் கால் நாள் தான் வாழ்ந்துட்டு வந்துமே நம்ம. வெறும் காலே நாள் தானப்பா. உலகத்தினுடைய லைஃப் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாதான். சும்மா ஒரு லுஹா நேரம் மாதிரி தெரியுமா அவங்களுக்கு கம்பேர் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ நேரம் தான் காலையிலேருந்து மதியானம் வரைக்குமோ இல்லை மதியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்குமோ அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நைட்டு கூட மாதிரி தெரியாது. நைட்ல தூங்கினா மாதிரி கிடையாது. அபஸ வத்தவ. ஒரு நிமிஷம் என்ன பசங்க பார்த்துட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து பல்லாவரம் போயிருந்தேன். ஹஜ்ஜில இருந்திருப்பாரு. அப்ப அவருக்கு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ், சிங்கப்பூர் கிளாஸ் நாளைக்கு மார்னிங் எடுக்கிறதுக்கு தான் வெளில போறாங்க மலேசியா. ஸோ அந்த கிளாஸ் தான் போயிட்டு வருது. அப்பாட்டு போய் சரி வச்சுட்டு ரொம்ப உதவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக வாங்கினே. ஓகே. ஸோ இதோட அந்த நாசியாத் முடிஞ்சு அடுத்தது அபஸா வந்துடுது. இது கொஞ்ச நேரம் பேக்ரவுண்ட் பார்ப்போமா? அபஸா சூறா போறதுக்கு முன்னாடி சரி. அபஸா வத்தவா இது கொஞ்சம் என்ன பேக்ரவுண்டு மக்கா மதினா எப்போ இறங்குச்சுங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு நிப்பாட்டிடுவோம். ஃபுல்லாக உள்ள போக வேண்டாம். அதாவது ரெண்டு வகையான சொல்றாங்களா? சபபு நுஸூல். ஆமா. ரசூலுல்லாஹி வந்து நம்ம இதுல வந்து புறக்கணித்தார், கடுகடித்தார் அப்படிங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுதுபில்லா பாவம் செய்யக்கூடியவங்க கிடையாது இல்லைங்களா? கண்டிப்பா. அவங்க வந்து அவங்க
அவங்களுடைய கல்வை ஏற்கனவே வந்து சுத்தம் பண்ணிட்டான்ல. நான் பாவம் செய்றவங்க கிடையாது அது. என்ன அவங்க அவங்களுடைய கல்பு. 2வது வந்து நம்ம அவங்கள்ட்ட எப்படி நம்ம ரெஸ்பெக்ட்டா இருக்கணும். சில காட்டரபிகள் வருவாங்களாம். வந்து, "ஓ முகம்மது" அப்படின்னு உங்களுடைய பழக்க தோஷத்துல வந்து கூப்பிடுவாங்களாம். என்ன, அ யா முகம்மதுன்னு சொல்லுவாங்களோ, அப்போ வந்து அல்லாஹ் ஒரு சூரா இறக்குறான் வந்து, "அவங்கள்ட்ட கவனமா பேசுங்க" அப்படின்னு. ஆமாமா. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. ஆமா. உங்களுடைய சத்தத்த ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடிலாம் உயர்த்தாதீங்க. ம், ம், ம். நீங்க உங்கள்ல ஒருத்தர் இன்னொருத்தர அழைக்கிற மாரி ரசூலுல்லாஹ்வ அழைக்கக்கூடாது. ஆமா. அல்லாஹ் வந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஈமான் கொள்ளணும். இல்லைங்களா? அதுவும் முக்கியம். கண்டிப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். என்ன சில பேரு குரான மட்டும் ஆ ஈமான் கொள்ளுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசஞ்சர் மட்டும் தான். என்ன, ம். அப்படின்ட்டுலாம் நவுதுபில்லாஹ் அல்லாஹ் நம்ம அதுலேருந்து பாதுகாக்கணும். என்ன, அ ஸோ சில பேரு இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பெக்ட் மரியாதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மரியாதையும் போயிடுது. சில பேரு அந்த அதுதான் அந்த ஷேக்மார்கள தூக்குறாங்கல்ல அது முடியுதுல்ல. அவங்க ஒரு அவங்களுக்கு தெரியாம செய்றாங்க. நான் ஒரு பாசத்தினால, அ அதுவும் கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது இஸ்லாத்த பொறுத்தவரைக்கும் ம். இஃப்ராத், தஃப்ரீத் 2மே இருக்கக்கூடாது. ம். இஃப்ராத் அப்டின்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது. தஃப்ரீத் ரொம்ப சுத்தமா மரியாதை குடுக்காம இருக்கிறது. 2மே ம். இருக்கக்கூடாது. 2க்கும் பேலன்ஸ் இருக்கணும். ம். முத்தவஸ்ஸித் நடுநிலையா போணும். ம். அது இந்த சூரா எப்ப இறக்கப்பட்டுச்சுன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அ வந்து மக்காத்து காஃபிர்கள் பெரிய தலைவர்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். என்ன, கண்டிப்பா. அபூ ஜஹல், உத்பா அவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அ அ அப்போது இந்த இந்த ஒரு யாரு அவங்க சஹாபி பேரு மக்தூமா? அவங்க பேரு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். மக்தூம் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். மக்தூம் வராங்க. வரும்போது கடுகெடுத்தார்ன்னு இங்க வந்து முகம் சுளித்தார்ன்னு போடுறாங்க. கடுகெடுத்தார்ன்னு போடுறாங்க. என்ன, அபஸ அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஆ கடுகெடுத்தார்ன்னு மீனிங் வருங்களா அது? இங்க. இப்படிதான் குடுக்குறாங்க எல்லாத்துலயுமே. ம். ம். முகம் சுளிக்கிறது. ம். ஆ முகம் சுளிக்கிறத அவங்க வந்து அல்லாஹ் தான் பார்க்குறான். அல்லாஹ் வந்து ய ய அல்லாஹ் பார்க்குறான். சஹாபாக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லைங்களா? என்ன, ஆமாம். அவங்க வந்து கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதப்போ, அங்க தூரத்துல இருந்த சஹாபிகள்லாம் பார்க்குறாங்க. ஆ இப்னு இந்த மக்தூம் பேரு என்ன சொன்னீங்க? ஃபுல் பேரு? அவங்க பேரு? அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். அப்துல்லா இப்னு அப்துல்லா மக்தூம் வந்து, இப்னு உம்மு மக்தூம். "ஓ யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு கத்துக் கொடுக்கப்பட்டத எனக்கு கத்துக் குடுங்கன்னு" சொல்றாங்க. என்ன, ஆமா, ஆமா. அவங்க இந்த விஐபிஸ்ட்டலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. மக்கத்து காஃபிர்கள்ட்டலாம். என்ன, பேசுறப்போ, ஆ அவங்க அப்துல்லா பின் மக்தூம்ங்கிறவங்க வந்து அவங்க ஏற்கனவே ஈமான்தாரி இல்லைங்களா? கண்டிப்பா. அவங்க ஆமா. அஹ்லுல் ஈமான் அவங்க. ஆமா. இவுங்க வந்து மக்கத்து காஃபியர்கள் வந்து இன்னும் ஆவல. இன்னும் வரல. இன்னும் வரல. அதான் முஷ்ரிக்கா தான் இருக்கிறாங்க. ஆமா. அவங்கள கூட்டு ரசூலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். என்ன? ஆமாமா. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே இவங்க வந்தா ஈமான் கொண்டுட்டா நல்லா இருக்கும். நான் அவங்க இவங்கள கொண்டு இன்னும் நெறைய சமுதாய மக்கள் வருவாங்க. இவங்களுடைய கம்யூனிட்டி பீப்பிள்ஸ் வருவாங்க. ம், அப்டின்ற ம். ஒரு ஹவால, ஆமா. ஒரு மேல் எண்ணத்துல, ஒரு ம். ஆசையில, ஆமா. அதுவும் அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்களாம். ஆமா. ரசூலா கிட்ட. முகமதே ஆமா. நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா ம். நீங்க வந்து ஏன்னா ரசூலுல்லாவும் குறைஷ்ல இருந்து வந்தவங்க தானே. ஆமா. ரொம்ப ஹை கிரேட் தானே. ம். உங்க கூட அம்மாரு, யாசீரு, இந்த உம்மு மக்தூமு இந்த ம். மாரி ஏழைப்பாளைங்கலாம் இருக்கக்கூடாது. நீங்க ரிச்சான மக்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே இவரு என்ட்ரி ஆகுறாரு. ஆமா. அப்படின்றார். ஸோ அந்த மாரி சொல்லும்போது, அபஸ அப்படிங்கிறது வந்து சரி அதுக்கு முன்னாடி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தோட வந்து அத பார்க்குறாங்க. அவங்க வந்து சும்மா சுளிக்கிறதோ, கடுகடுத்தா மாரிலோ தெரியல. பட் அவங்களுடைய அந்த அபஸங்கிற வார்த்தை எப்படின்னா, நெத்தி வந்து லேசா புடைக்கிறதுங்களாம். இந்த மாரி உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து இருக்கலாம். அதைத்தான் எல்லாம் எப்படி அடுத்த சொல்றான். அப்பதான் இந்த ஆயத்தை இறக்குறதா சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. ஆனா இது வந்து ரசூலுல்லாஹி இந்த குரான் இது வந்து இன்னொரு உதாரணம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி சில பேர் சொல்றாங்க ரசூலுல்லாஹி வந்து தன்னால எங்கேயோ போய் கத்துக்கிட்டு எழுதிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படி எழுதியிருந்தாங்கன்னா அவங்களே அவங்கள பத்தி எப்படி எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா. எழுதியிருக்க சான்ஸ் இல்லை. ரெண்டாவது வந்து வேற என்ன இன்சூரன்ஸ் நடந்துச்சு? அததான் வந்து இவங்க சொல்றாங்க. ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க யஹூதின் கிட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குர்ஆன தானா எழுதியிருந்தா இந்த வேர்டை அழிச்சிருப்பான். அபஸ வதவல்லா அப்படின்ற வேர்டு தன்னை குறிக்குதே அப்படின்னு அழிச்சிட்டு இருக்கலாம். விட்டு இருக்கலாம், தவிர்த்து இருக்கலாம். ஆனா இது தான் எழுதவில்லை, தான் உருவாக்கியது இல்லை, ரஹ்மான் கொடுத்தது. அதனாலதான் அந்த வேர்டு இருக்கு அப்படின்ட்டும் சொல்றாங்க. அதான் அந்த நான் முஸ்லீம்ஸ் குஃபார்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதை வந்து அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். நீ வந்து அவங்க வந்து எப்படி நம்புறீங்க, அவங்க வந்து இவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்றானா இதுல? ஆமா. சரி, இது சம்பந்தமா நம்ம கண்டினியூ பண்ணலாங்களே. நம்ம ரசூலுல்லாஹி சிறப்புகளை பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம அவங்களுக்கு வந்து தஹஜ்ஜுத் பர்லு, நமக்கு தஹஜ்ஜுத் பர்லு கிடையாது என்ன. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேற. அவங்கள வந்து நம்ம நம்ம கவனமா இதுல வந்து இந்த உலகத்துல உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் ஈமான் வந்ததுக்கு காரணமே அவங்க தானே. ஆமா, தர்ஜுமா செய்யும் போது தப்சீர் செய்யும் போது ரொம்ப கவனமா தப்சீர் செய்யணும். அது வந்து ஒரு நல்லா வந்து அதுல நமக்கு ஒரு கேர்ஃபுல்னஸ் கொடுக்கணுங்கிறத சொல்றேன் நான். இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா இதுல? நீங்க உங்க சொல்லிருக்கா? இல்ல, இந்த விஷயம் அப்படி இந்த சூறாவை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இடையில நீங்க இந்த வீக்ல இடையில நமக்கு எப்போ வாய்ப்பு இருந்தாலும் கனெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்ல கூட நம்ம அந்த ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். இன்ஷா ரெக்கார்டு போயிட்டு இருக்கலாம். நல்லது. டைம் நான் ஒதுப்பாங்க 12. இல்ல, ரெஸ்ட் எடுத்திருக்கேன்.